ரீசெண்டா எனக்கு ஒருத்தவங்க டிஎம் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? ஏஜ் பார் இருக்கா? அப்படின்னு. ஹானஸ்ட்டா சொல்ல போணும்னா, ஐ ட்ரெயின்ட் பீப்பிள் இன் தியர் 70s. ஆ ஸோ அவங்க கேட்டப்ப எனக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மெனி இயர்ஸ் அகோ நான் இங்கிலீஷ் டீச் பண்ண ஸ்டார்ட்டிங் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி பெர்சன், ஒரு ரிட்டயர்ட் ஆர்மி பெர்சன். ஹி வாஸ் ஆக்சுவலி இன் ஹிஸ் 70s. அவங்க வந்து என்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன். நீங்க வந்து ரிட்டயர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு என்ன ஒரு 10 இயர்ஸ் அகோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, எதுக்கு இங்கிலீஷ் கத்துக்குவாங்க? ஒரு ப்ரொமோஷனுக்காக, இல்லன்னா ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் நெறைய பேர் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறோம். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஜஸ்ட் த லாங்குவேஜ் அண்ட் வந்து இது நம்ம எவ்ளோ நாலேட்ஜபிளா இருக்கோம்னு காட்டுறதுக்கான ஒரு டூல் கண்டிப்பா கிடையாது. நான் அத பிலீவ் பண்ணவும் மாட்டேன். ஐவ் நெவர் ரியலி ஸ்டுட் பை தட். ஸோ அவங்க ஏன் கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்களோட 70ஸ்ல ஏன் கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அத வந்து எங்கேயோ அவங்களோட அந்த யங்கர் ஏஜ்ல அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து என்கிட்ட 70s அவங்க ரிட்டயர்லாம் ஆனதுக்கு அப்புறம் when he finally felt that ஓகே இப்பதான் நான் கத்துக்க போறேன். ஏன்னா இது வந்து என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம். அந்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம வந்து அவங்க ஒரு 70ஸ்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. விச் இஸ் வண்டர்ஃபுல். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்க வந்து எவ்ளோ ஓல்டா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு வந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஐ அம் கரண்ட்லி ட்ரெய்னிங் ஒருத்தவங்க வந்து ஷி லிவ்ஸ் இன் கேனடா. அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் கூட பேசணும். எனக்கு அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 60ஸ்ல அவங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 40ஸ், 30ஸ் இல்ல எந்த ஏஜ் வேணாலும் இருக்கலாம். இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க.